அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றினோம்னா தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தாலிக்கயிறு மாற்ற விருப்பம் இருக்கிறவங்க எந்த கிழமையில் எந்த நேரத்தில் மாற்றலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். மொத்தம் 8 நாட்கள் அதில் சொல்லியிருப்பேன். பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம், அதாவது கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் தொடங்குது, எப்போ முடியுது, எந்த மாதிரி நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சோம்னா அது நடக்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமையும் இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை தரக்கூடிய எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை மட்டும் அழிப்பதற்காக கடுகு வச்சு ஒரு பரிகாரம் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏஞ்சல் டேவாக இருக்குது. அதாவது 222 போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம நினச்ச காரியம் 2 நாட்களில் நடப்பதற்கு, அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நினச்சது 2 நாட்களில் நடப்பதற்குண்டான சிம்பிளான கிராம்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த 4 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் இந்த நாளுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சேர்க்கை, அதாவது 222 அப்படிங்கிற சேர்க்கை. இந்த 2ங்கிற எண் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரியது. சந்திரன் தான் நம்மளுடைய மனத்தை ஆள்பவர், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மனம் தெளிவாக இருக்கோ அங்கே செய்கின்ற செயலில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். எத்தனையோ பேர் காசு பணம் நிறைய வச்சுருந்தோம், மன நிம்மதிக்காக நிறைய கோவிற்குலங்களுக்கு ஏறி இறங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். மன நிம்மதியாக இல்லைன்னா நிம்மதியான தூக்கம் வராது, எந்த செயல்லையும் கவனத்தோடு செய்ய முடியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி கொண்ட அந்த 2ங்கிற நம்பர் இன்றைக்கி அதிக எனர்ஜியோடு இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்களுக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 222 சேர்க்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 22ஆம் தேதி. இங்கேயே நமக்கு 22 வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பிப்ரவரி அப்படிங்கிறதே 2வது மாதம். அப்போ இங்கேயும் ஒரு 2ன்னு கிடைக்குது. அப்போ 222 அப்படிங்கிற எண் இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த சிறப்பு வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளில் இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே, ஏன்னா இந்த தேதியும் மாதமும் இன்றைக்கி இரவு 12 மணி வரைக்கும் இருக்குது. இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பெருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம், நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாலும் செய்யலாம். சரி, இப்போ இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கப்பில் தண்ணீர் தேவைப்படுது, அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளர் கண்ணாடி, பீங்கான், மண்ணகல் இந்த 3 இருக்கிறது சிறப்பு. இந்த 3ம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், சில்வரும் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்துச்சு, பவுல் மாதிரி இருந்துச்சு, கிளாஸ் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது சுத்தமான தண்ணீர் தேவைப்படுது. குடிக்கிற தண்ணீரையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலும் நல்லது தான். நிறைய தழும்ப நீங்கள் இந்த தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. சந்திரனுக்கு எந்த அளவுக்கு அரிசி அப்படிங்கிறது முக்கியமான தானியமாக இருக்குதோ அதே போல் தண்ணீர் அப்படிங்கிறதும் முக்கியமானதாக கருதப்படுது. சாதாரண நாட்கள்லேயே தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு கைமேல் பலன் கிடச்சிரும். இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய இந்த 222ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் போது இது வரைக்கும் நீங்கள் இது போல் பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினா கூட இந்த நாளில் கண்டிப்பாக அது கிடைக்கும். அதாவது விதியால் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதையெல்லாம் எல்லாமே முறியடிச்சு தந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிடும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் தண்ணீர் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 22 அப்படி எண்ணிக்கையில் அரிசி தேவைப்படுது.
இந்த அரிசி வந்து பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு, முனை உடையாத மாதிரி எடுத்துக்கிறது சிறப்பு. ஒருவேளை உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது சமையலுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பாசுமதி அரிசி, ரேசன் அரிசி இதில் ஏதாவது ஒன்று 22ங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த 2 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம ஒரு சில பொருட்களை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்க சொல்கிறேன். இல்லைன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 1 ரூபாய் காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது 2 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வாசனை திரவியம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ பர்ஃப்யூமாக இருக்கலாம், பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வேறு ஏதாவது லிக்விட்டில் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னர் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது பட்டை பொடியோ அல்லது ஏலக்காய் தூளோ அல்லது மஞ்சள் தூளோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அல்லது பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்ட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனை உங்களுக்கு சீக்கிரமாக தீரணும், 2 நாளைக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், அதாவது பணமாகட்டும் வேறு ஏதாவது ஆகட்டும், எதுக்காவது நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு பார்த்த மாதிரியோ வடக்கு பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரை உங்களுடைய முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த 22 அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த 22 அரிசியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த காசு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அந்த காசையும் எடுத்து இந்த அரிசி கூடவே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க. கண்களை மூடி என்ன வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். பணம் தான் அப்படின்னா பணம் வந்து உங்கள் கையில் நிறைய கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், வேலைனா நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும், திருமணம்னா திருமணம் நல்லபடியாக நடந்து முடிச்சிட்ட மாதிரியும், சொந்த வீடுனா சொந்த வீடு கிடச்சிட்ட மாதிரியும், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு அந்த அரிசியவும் அந்த காசையும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க. இது கூடவே அந்த வாசனை திரவியம் லிக்விட்டாக இருந்தால் ஒரு 2 சொட்டு விடுங்க. இல்லைன்னா நான் சொன்ன அந்த பொருட்களில் அந்த ஏலக்காய் பவுடரோ பட்டை பொடியோ பச்சை கற்பூரமோ அதையும் வந்துட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் போட்டுருங்க. அடுத்தது இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த பேப்பரில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. 222 மேஜிக் பிகின் நவ். 222 மேஜிக் பிகின் நவ். அது வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்து எந்த கோரிக்கைக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணம், மணி, ஜாப், மேரேஜ், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அவ்வளவே தான். இப்போ ஏதாவது ஒரு கம் யூஸ் பண்ணி இந்த பேப்பரை அந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் வந்துட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இதை சொல்லுங்கள். 222 மேஜிக் பிகின் நவ், 222 மேஜிக் பிகின் நவ், 222 மேஜிக் பிகின் நவ், இப்படி சொல்லுங்கள். இல்லைனா 222 மேஜிக் பிகின் நவ், இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். நல்ல பாசிட்டிவான தாட்டோடு சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் படுக்கை அறையிலையோ பெட்ரூம்லேயோ அல்லது வடகிழக்கு மூலையிலையோ எங்கேயாவது இதை நீங்கள் வச்சுருங்க. மூடி போட்டு வைக்கலாம், அப்படியே ஓப்பனாகவும் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை எழுந்ததும் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை நீங்கள் உங்களுடைய விரல்களை பயன்படுத்தியே உங்கள் வீட்டில் நிலைவாசலில் தொடங்கி வீட்டினுடைய எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு தெளித்து விடுங்க. அதாவது முதல்ல வந்துட்டு வெளியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வெளியிலேருந்து தானே நமக்கு பணம் வரணும். அதனால் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அதன் பிறகு இந்த தண்ணீருக்குள்ளே போட்டிருக்கிற இந்த காசை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ பர்ஸ்லையோ வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது கூட இருக்கிற அந்த அரிசி இதெல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இவ்வளவு தான் பரிகாரம். ஆனால் அற்புதமான பரிகாரம், ரொம்ப சிம்பிளானது, உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.